ஒரு சிறுவன் கடவுளை சந்திக்க விரும்பினான். அது நீண்ட பயணம் என்று அறிந்து அவன் தனக்கு தேவையான தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். தன் பயணத்தின் போது அவன் ஒரு வயதான பெண்மணியை சந்தித்தான். அவள் பூங்காவில் சில புறாக்களை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். சிறுவன் அவள் அருகில் அமர்ந்து சாப்பிடுவதற்கு தின்பண்டங்களை எடுத்த பொழுது வயதான பெண்மணி பசியுடன் இருப்பதை கவனித்து வயதான பெண்மணி சாப்பிடுவதற்கு உணவு வழங்கினான். அவள் நன்றியுடன் அதை ஏற்றுக்கொண்டு அவனை பார்த்து சிரித்தாள். அவளுடைய புன்னகை மிகவும் அழகாக இருந்ததால் சிறுவன் அதை மீண்டும் பார்க்க விரும்பினான். அதனால் அவன் அவளுக்கு மீண்டும் குளிர்பானத்தை குடிக்க கொடுத்தான். மீண்டும் ஒரு முறை அவனை பார்த்து சிரித்தாள். சிறுவன் மகிழ்ச்சி அடைந்தான். அவர்கள் மதியம் முழுவதும் அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டு சிரித்தனர். ஆனால் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இருட்டியதும் சிறுவன் தான் சோர்வாக இருப்பதை உணர்ந்தான். அவன் வெளியேற எழுந்தான். ஆனால் அவன் சில படிகளுக்கு மேல் செல்வதற்குள் அவன் திரும்பி ஓடி வந்து அவளை கட்டிப்பிடித்தான். அவள் அவனுக்கு தான் மிகப்பெரிய புன்னகையை கொடுத்தாள். சிறிது நேரம் கழித்து சிறுவன் தனது வீட்டின் கதவை திறந்தபோது அவனது முகத்தில் மகிழ்ச்சியின் தோற்றத்தை கண்டு அவனது தாய் ஆச்சரியப்பட்டார். அவள் அவனிடம், இன்று என்ன செய்தாய், உனக்கு இவ்வளவு சந்தோஷம் என்று கேட்டாள். அதற்கு அவன், நான் கடவுளுடன் மதிய உணவு சாப்பிட்டேன். உங்களுக்கு என்ன தெரியும் அம்மா, நான் பார்த்ததிலேயே மிக அழகான புன்னகை அவர்களிடம் இருக்கிறது. இதற்கிடையில் வயதான பெண்ணும் மகிழ்ச்சியில் பிரகாசித்து தன் வீட்டிற்கு திரும்பினாள். அவள் முகத்தில் இருந்த அமைதியை கண்டு திகைத்து நின்ற மகன், அம்மா, இன்று என்ன செய்தாய், உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் என்று கேட்டான். அதற்கு அவள், நான் கடவுளுடன் பூங்காவில் உணவு சாப்பிட்டேன். ஆனால் உனக்கு தெரியுமா, அவர் நான் எதிர்பார்த்ததை விட மிகவும் இளையவர் என்று கூறினாள். யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. God bless you.